நண்பர்களே, நம்ம இப்போ புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா நேம் வந்து ஸ்லீப்பிங் ரேங்கர். நம்ம ஹீரோ தூங்குனானா ஓவர் பவராக மாறிடுவான். அதான் இந்த கதையோட ஹிட்டே. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. போக தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எரி குழம்பு இருக்க மாட்டோம், ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே யாரோ நடந்து வர மாட்டோம் தெரியுது. யாருன்னு தான் தெரில. சப்பா எப்பா என்ன இவ்வளோ சூடாக இருக்குது இந்த இடம். நான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஆர்மர் போட்டுமே இந்த இடம் இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நல்ல வேலை நார்மல் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வரலன்னா, இல்லைன்னா நான் இப்போயே சாம்பலாக போயிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். நான் எவ்வளோ தான் ஆர்மர்லாம் போட்டிருந்தாலும் காலு வழியாக ஹீட்டு பரவி என் உடம்புக்குள்ளே வருது, என்னால் நல்லா உணர முடியுது. அவ்வளோ பயங்கரமான ஹீட்டாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹேம்பில் மலையோட இதான் சென்ட்ரு பகுதி. இதான் ஃபயர் டிராகனோட நெஸ்ட்டும் கூட. இந்த இடத்துல தான் இந்த ஃபயர் டிராகன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கொரியாவிலே 31வது ரேங்கை சேர்ந்தவன். என்னோட பவருக்கு நான் இங்கே இருக்க டிராகன் கேட்டை கண்டிப்பாக என்னால் அடைய முடியும். அந்த டிராகன் ஆட்டை ஒண்டி நான் அடைஞ்சிட்டேன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், என்னோட எல்லா பவருமே ஃபயரோட சம்மந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிராகன் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டிராகனோட ஹார்ட்டை நான் கண்டிப்பாக அடைஞ்சே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். ஆஹா, ஒரு வழியாக நான் டோரை கண்டுபிடிச்சிட்டேனே. இதான் டிராகன் தூங்கிட்டு இருக்க இடமா? அந்த டிராகன் நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஒரு வழியாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு. நான் அந்த டிராகனோட போய் சண்டை போட போகிறேன். டிராகனோட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா அது டிராகன் தூங்கிட்டு இருக்கும் பார்த்தா இங்கே எவனோ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை நண்பர்களே, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் சொல்கிறான், யாரா அவன் இவ்வளோ ஹீட்லேயும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்? நான் ஆர்மர்லாம் போட்டு வந்திருக்கேன், ஆனால் அவன் பெட்ஷீட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பைத்தியமாக இருப்பானோ, இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நெஸ்ட்டில் டிராகன் இருக்க இடத்துல போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், நான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஆர்மர் இவ்வளவு போட்டும் எனக்கு ஹீட்டை இங்கே தாங்க முடியலை. ஆனால் இவன் எந்த ஒரு ஆர்மரும் போடாமல் இப்படி தூங்கிட்டு இருக்கானா? என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான், இங்கே என்னடா நடக்குது? நான் இவ்வளோ ஆர்மர் போட்டும் இங்கே என்னால் தாங்க முடியலை. இவன் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கானே. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவனை பார்த்தாலே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க மட்டும் தெரியுது. அவன் வச்சுருக்க ஹேண்ட்லெட்டு, அவனோட கத்தி, அவனோட ஷூ எல்லாமே பார்த்தா ஹை லெவலில் இருக்க மட்டும் தெரியுது. எனக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்குமல்ல அப்படின்னு அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை, நான் பொறுமையாக இருக்கணும். நான் ஒரு டிராகன் நைட்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த கொஸ்ட்டு ஸ்பெஷலாக கிடச்சிச்சு. இந்த கொஸ்ட்டை பயன்படுத்தி நான் அந்த டிராகனை கொன்று அதோட ஹார்ட்டை எடுத்துகிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே ஒருத்தன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக தெரியுது. டிராகன் நெஸ்ட்டுக்கு போகிற வழியிலே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுவும் எந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஆர்மரும் போடாமல். ஆனால் அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக இருப்பான் போல். கொஞ்சம் பலசாலியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபயரை தாங்குறான் அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியில் கையை வைக்கிறான். அவன் நினச்சிக்கிறான், ஒருவேளை அவன் இந்த இடத்தோட பாதுகாவலராக இருப்பானோ, நம்ம அவனை அப்படின்னா கொண்டுட்டு தான் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இப்படி கேர்லெஸ்ஸாக இருப்பியாடா, தூங்கிக்கிட்டே கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கானே ஐயா நம்ம ஹீரோ. கொரன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் தாக்கணும். அவனோட ஃபயர் ரெசிஸ்டன்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பொறுமையாக தான் அவனை தாக்கணும். அப்படி அவன் தாக்குதலில் தெரிஞ்சுக்கிட்டான்னா எப்படி எதிர் தாக்குதல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இங்கே தூங்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியாது. அவனை பார்த்தா கொஞ்சம் பலசாலியாக இருக்க மாட்டான்னு தான் தெரியுது. ஃபஸ்ட்டு 100 இடத்துல இருக்க ரேங்கர் எல்லாத்தையும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவன் அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே இல்லையே. அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் இல்லாத ஒருத்தனாக தான் இருக்கணும் இவன் அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியில் பயரெல்லாம் ஒன்றா திரட்டி இவனை இப்பயே தாக்கி முடிச்சிட வேண்டியதான். இவன் கண்டிப்பாக பாதுகாவலராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் டிராகன் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்துகிறோம். நேராக வந்து நம்ம ஹீரோ மேலே அட்டாக் விடுற மட்டும் வருது. நம்ம ஹீரோ அதை எதையுமே கண்டுக்கல. நல்லா கொரட்டோட தூங்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. டக்குன்னு அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நாங்கள் முடிச்சிட்டோம் போலையே, அவனை கொண்டுட்டோம் போலையே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது மிஸ் ஆகிட்டா? நான் அட்டாக் கரெக்டாக தானே பண்ணேன், எப்படி மிஸ் ஆனிச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு யோசிச்சு பார்க்குறான், என்னது டார்ச் பண்ணிட்டானா? தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி அவன் டார்ச் பண்ணான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். பயந்துக்கிட்டே சொல்கிறான், அடே நடிச்சுக்கிட்டு இருந்த இடம் நேரம் முழிச்சிட்டியாடா? லேய், அவனை பார்த்தா முழிச்சிருக்க மட்டுமே தெரியலையே. அடாடா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களோட ஸ்கில்லு ஆன் ஆகுது, ஸ்லீப்பிங் ரேங்கருங்கிற ஸ்கில்லு உங்களுக்கு ஆன் ஆகுது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் பார்த்தா என்ன தூங்கிட்டு இருக்க மட்டும் தானே தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்பிளிட் செகண்டில் அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்து அவனை ஒரு அட்டாக் பண்ணுறான். அட்டாச்சை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், எப்படா இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்தா நார்மல் ரேங்கர் மட்டுமே தெரியலை, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். இவன் வந்து அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கான். இவனோட அட்டாக் என்னால் தடுக்க கூட முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது இவனோட அட்டாக் என்னால் தாங்க முடியாதுன்னு. என்னோட ஆர்மர் வச்சு உணர முடியுது. அவனோட அட்டாக்கை எப்படி வச்சு நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அட்டாச்சே இங்கே என்னடா நின்றுட்டு இருந்தான், எங்கடா போனான் அவன்? சே,
அங்கே இல்லை, இப்போ வேறு இடத்துல இருக்கான் போல. பின்னாடி எந்த ஒரு அட்டாக் அவன் மேலே வந்து லான்ச் ஆகுது. எப்படி இந்த அட்டாக் பண்ணாமல் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். எப்படியாச்சும் அவனோட அட்டாக் நான் தடுத்தே ஆகணும், என்னோட ஆர்மர் இதுக்கு மேலே தாங்காது, அவனை எப்படியாச்சும் நான் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு சீல்டை சமன் பண்ணுறான், ஃபயர் டிராகன் சீல்டு. இந்த சீல்டு இருக்க வரையும் என்னை யாராலையும் தாக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நான் ரொம்ப நம்புகிற ஒரு சீல்டுனா இந்த ஃபயர் டிராகன் சீல்டு தான். ஏன்னா இந்த சீல்டு என்னோட அட்டாக் பவரோட ரொம்ப சக்தி வாய்ந்த டிஃபென்ஸ் பவர் கொண்டு இருக்கு. இது கண்டிப்பாக அவன் பண்ணுற அட்டாக்லாம் என்னால் தடுக்க முடியும். அவன் பண்ணுறதெல்லாம் வெறும் சங்கிலியை வச்சு தான் தாக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக்லாம் கண்டிப்பாக என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பண்ணுறான். கண்டிப்பாக அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பண்ணுறான். என்னது இது? ஐயோ, என்ன என் சீல்டு தாங்க மாட்டேங்குதா? அந்த அட்டாக் அவன் சீல்டையே தொலைச்சிக்கிட்டு வந்து அவன் மேலே அட்டாக் லான்ச் ஆகுது. கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட்டாக் பார்த்து அவன் மேலே லான்ச் ஆகிட்டு வாயிலேருந்து பிளட் வாமிட்டு எடுக்கிறான். ஹீரோ நின்றுட்டு இருக்கான் மாசா, சுற்றி வெறும் சங்கிலி வச்சுக்கிட்டு, கையில் டிராகரு கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறான் ஹீரோ. டேமிட், சே, எப்படி என் மேலே அட்டாக் லான்ச் ஆனிச்சின்னு தெரில. இந்த முட்டாள் அவன் தூங்கிட்டு இருக்க மட்டும் தான் தெரியுது, எப்படி அட்டாக் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அதிகமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சிஸ்டம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களால் இன்னும் ஒரு செகண்டுக்கு தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. டேமிட், இவ்வளோ சக்திசாலியாக இருக்கானா அவன், எனக்கு தெரியாமல் போயிட்டே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ அவன் கழுத்து பக்கத்தில் கத்தியை கொண்டு வந்துட்டான். ஹீரோ தூங்கிட்டு தான் இருக்கான், இன்னும் கொண்டு வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டான். கிரிட்டிக்கல் ஹிட் விழுந்துருச்சு அவனுக்கு. அவனோட சிஸ்டம்லேருந்து அவனுக்கு டேஞ்சர் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இப்போ ஒரு நைட் மேருக்குள்ளே போகிறீங்க, அந்த நைட் மேர் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னும் 5 செகண்டில் போயிருவீங்கன்னு வருது. அவன் யோசிக்கிறான், என்னடா இது இவ்வளோ கொடூரமாக இருக்கு, இதெல்லாம் என்னது இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். நீங்கள் இப்போ இறக்க போகிறீங்க, நீங்கள் வந்து பிஃபோர் லாக் அவுட் பண்ண போகிறீங்க, உங்களோட பர்மிஷன் இல்லாமலே நீங்கள் லாக் அவுட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இனிமேல் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. வாய்ப்பே இல்லை, ஒரு ரேங்க் லிஸ்ட்லேயே சேர்க்காத ஒருத்தனோட நான் தோற்று போயிட்டேனா, இதனால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். அவனோட ஐட்டம்லாம் கீழே விழுந்துருது. கொஞ்சம் கோல்டும் ஸ்வாடும் கீழே விழுந்துருக்கு. என்னது இதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா போர்வை விரிச்சு போட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோ முழிக்கிற மட்டும் தெரியுது. முழிச்சிட்டு ஹீரோ பார்க்குறான், என்ன நடந்துச்சு எஃபான்னு பெரிய ஒரு கொட்டாயை விட்டு எந்திரிச்சிட்டு, மறுதிருப்பி நான் தூங்கிட்டேனா, சே இதே மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னது இது, மறுதிருப்பி நான் தூங்கும் போது என் ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆகிட்டா, யாரோடய சண்டை போட்டிருக்கேன் போல், நிறைய கோல்டு ஸ்வாடெல்லாம் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், நீங்கள் ஃபஸ்ட்டு தாக்குனதுனால தான் என்னோடய ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இந்த ஸ்வாடெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஸ்வாடு ஃபயர் ஸ்வாடா போடு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ 897 கோல்டு காயினை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த உலகத்துலேயே எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா போதும், நிறையா பொருள் கிடைக்கிது, இது எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது ஒரு ஃபயர் ட்ராகனோட நெஸ்ட்டு, ஃபயர் ட்ராகனை கொன்னா நான் ஒரு ரேங்கர் ஆகலான்னு நினைக்கிறேன், என்னோடய லெவல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஆனால் நான் இன்னும் ஒரு ரேங்கர் ஆகலை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். என்னோடய கிளாஸ் என்னன்னு இன்னும் முடிவு செய்ய முடியலை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட கிளாஸ் என்னன்னு இப்போ காட்டுறாங்க. கிளாஸ் ரேங்க் வந்து காடு, டைட்டிலேருந்து ஆர் யூ லெஜண்ட் பட் ஏ காடு, இதான் ஹீரோவோட டைட்டில். பாருங்கள் ஹீரோவுக்கு என்ன டைட்டில் என்ன வந்திருக்குன்னு. ஹீரோவோட பவரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிருக்கும் இந்த மன்வா எப்படி போகும்னு. போக போக எல்லா கதையும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கேம் விளாட ஆரம்பித்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி எல்லாரும் ஆர்கே அனிமியில் வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறாப்புல. ஹீரோ கேம்குள்ளே நாகிறதுக்கு முன்னாடி காட்டுறாங்க, ஒரு பில்டிங்கை காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்குள்ளே பயங்கரமாக யாருக்கா திட்டு விழுந்துகிட்டு இருக்கு. சார் இன்னொரு வாட்டி இது மட்டும் ஆகாது சார், இன்னொரு வாட்டி நான் லேட்டாக வர மாட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை மன்னிச்சு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிட்ட உட்காந்துருக்க சட்டை பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பராமரிப்பாளர் தானே, என்ன ரீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வரது இல்லையா அப்படின்னு அவன் திட்டிகிட்டு இருக்கா பிள்ளையா. அங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை நண்பர்களே, அவரை தான் நம்ம கதையோட ஹீரோ. ஐயோ பாவம் ஹியூசாங், ஏன் இப்படி திட்டு வாங்குறான்னு தெரில, எல்லா வேலையும் நல்லா தான் பண்ணுறாரு, அதனால் அவர் ஏன் இப்படி திட்டு வாங்குறாரு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறான், அவர் எல்லா வேலையும் நல்லா தானே பண்ணுறாரு, அவர் ஜாப்பில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லை, அவர் வந்து பொண்ணுங்க மத்தியில் கொஞ்சம் பாப்புலராக இருக்கார், அதனால தான் அவருக்கு இப்படி திட்டு விழுவுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்த சொல்லிட்டு இருக்கான். நீ இதே மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு ரீசனை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த மேனேஜர் திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், சே என்னை மன்னிச்சிருங்க சார், நான் இனிமேல் இது மட்டும் பண்ண மாட்டேன், என்னோடய படிப்பில் நான் நல்லா கவனம் செலுத்தியிருந்து நல்ல மார்க் எடுத்திருந்தா நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட மருத்துவ செலவையும் நான் தான் பார்த்துக்கணும், என்னோடய வீட்டு செலவையும் நான் தான் பார்த்துக்கணும், அதனால தான் நான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் நான் வேலை பார்த்தோம் என்னோடய சேலரி வந்தும் எனக்கு இது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கான். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். சரி எனக்காக போய்ட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வா சார், உங்களுக்கான காஃபி ரெடி, தேங்க்யூ
ரொம்ப நன்றி இது கொடுத்ததுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வெளில வரான். எனக்கு உண்மையிலேயே இங்கே வேலை பார்க்க பிடிக்கல. நான் இப்போ என்ன பண்ணுறது? என்னோட மொத்த திறமையை நான் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நான் முதல்ல இந்த வேலையிலேருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டை காட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஓ நீங்கள் தானா? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. என்னோட தங்கச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி வர முடியலை. அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டு உள்ளே போகிறான் ஹீரோ. ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், எங்களோட அப்பா அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். ஹியூனா என்னோடய சிஸ்டரும் நானும் 2 பேரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். என் சிஸ்டரால் நடக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அண்ணா வந்துட்டிங்களா? அண்ணா நீங்கள் கொஞ்ச நாளாகவே லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ரொம்ப ஓவர் டைம் பார்க்குறீங்க நீங்கள் கொஞ்ச நாளாகவே? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஓவர் டைம் பார்க்குற மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கு. சரி நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அண்ணா இங்கே பாரு, நான் கேம் விளாண்டேன், புக்கு படித்தேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி நைட்டு என்ன சாப்பிட்ற நீ? நான் சாப்பிட்டேன், உனக்கு எதுவும் சாப்பாடு செய்யட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அண்ணா எதுவும் வேண்டாம், நானும் சாப்பிட்டேன், நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு தெரிஞ்சு நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்கிறான். சரிண்ணா கொஞ்சம் வெளியில் போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க. சரி நானும் போய்த்து கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னோடய அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் வேலைக்கு போகணும். என்னோடய தங்கச்சிக்கு கால் முடியாமல் போயிடுச்சு. நான் என்னோடய 18 வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. நான் ஒண்டியே அந்த காரில் இல்லை. என்னோடய சிஸ்டரு, என்னோடய அப்பா அம்மா எல்லோரும் அந்த காரில் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணும்போது பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது ஒரு ட்ரக்கு மேலே போய் கார் மோதிடுச்சு. சம்பவ இடத்துலையே என்னோடய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்னோட ஹியூனா ஒண்டியும் பொழைச்சி வந்துட்டா. இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்து என் தங்கச்சியால் வெளில வரவே முடியலை. கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆனால் என் தங்கச்சியால் அந்த ஆக்சிடெண்ட்டை மறக்க முடியலை. என்னாலேயும் அதை மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? என்னான்னு சொல்லு. டாக்டர் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்குன்னு. ஓ பரவாயில்ல, இப்போ என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹியூனா ஒவ்வொரு நாளுமே அழுதா. அது அவளோட குற்றம்தான், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அழுதா. அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக என் தங்கச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அட ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி எடுத்து மூஞ்சிலே அடி. நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். உன்னை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கீனா டாக்டர் தான் சொன்னாங்க ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமை விளையாட சொல்லி. நான் அதனால் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கேமுக்குள்ளே இப்போ நீ போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி உள்ளே டைவ் பண்ணுறான். அண்ணா நான் உன்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும். உண்மையிலேயே இது டாக்டர் தான் விளையாட சொன்னாரா? ஆமாம் டாக்டர் தான் விளையாட சொன்னாரே. சரி நீ லாகின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இந்த கேமில் ஒரு வாட்டி டைவ் பண்ணதுக்கப்புறம் மறுதிருப்பி என் தங்கச்சி அவளாவே பழகிட்டா. இது இன்னொரு பூமி மாட்டம் இருக்கும். அடுத்த பூமின்னே சொல்லலாம். அது அவ்வளோ அமேசிங்கான ஒரு கேம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அது அமேசிங்கான கேம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த கேமை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க, ரொம்ப நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, சரி உனக்கு தூங்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு, சரி நீ தூங்குறியா? உனக்கு எதுவும் வேணுன்னா பெல் அடித்து கூப்பிடு. ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசவே இல்லை, அதுக்குள்ளேயும் சிக்கனமாக கிளம்புறீங்க. அதனால ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிடு, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். எதுவும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் போயிட்டு வரேன், சரியா நிம்மதியாக தூங்கு. என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகிட்டுருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே ரூமுக்குள்ளே வரான். ஹியூனாவுக்கு நான் ஒரு கேப்சூல் வாங்கும் போது எனக்கும் ஒரு கேப்சூல் சேர்ந்தே வாங்கிட்டேன். இது ஒரு பணம் வேஸ்ட்டு பண்ண விஷயந்தான் நினச்சேன். ஆனால் போக தான் தெரிஞ்சு இது கொஞ்சம் பயனுள்ளதாக தான் இருக்குது, இந்த கேப்சூலை பயன்படுத்தினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கான். முக்கியமாக நான் எதுக்கு இந்த கேப்சூல் வாங்கினேன்னா, நம்ம ரியல் டைமில் 1 மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா உண்மையாக அந்த கேம் டைமில் 5 மணி நேரம் அதில் போகும். அதனால தான் நான் இந்த கேப்சூலை வாங்கினேன். முக்கியமாக அதில் விளையாடுறதே தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக எதுக்கு நான் இந்த கேப்சூலை வாங்கினேன்னா, நிஜ உலகத்தினால ரொம்ப நேரம் தூங்க முடியலை. அதனால கேம் உலகத்தில் தூங்கலாம் தான் முக்கியமாக நான் இந்த கேப்சூலை வாங்கினேன். நான் நிஜ உலகத்தில் 4லேருந்து 5 மணி நேரம் தூங்கினேன்னா, கேம் உலகத்தில் எப்படியும் 20லேருந்து 25 மணி நேரம்னாலும் தூங்க முடியும். அதனால தான் நான் இந்த கேப்சூலை வாங்கினேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். ஆஹா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு, கேம் மூலம் நிறைய சம்பாதிக்க முடியும்.
இந்த ஐடியா எனக்கு எதுக்கு முன்னாடியே வரல? இது சாதாரண கேமு தான். ஆனால் இந்த கேம் மூலம் நிறையா பணம் கிடைக்கும். அதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த கேம்லேருந்து பணமும் சம்பாதிக்க முடியும்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்குது இந்த கேம் விளாண்டே நிறைய சம்பாதிக்கலாம்னு. ஆனால் எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கான வாழ்க்கை இது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரே ஒரு குடும்ப உறுப்பினர் தான் இப்போ இருக்காங்க. உங்களோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. நீங்கள் இப்போ தூங்கி கேம் வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க. பிளேயர் ஹிங்காங்சா. உங்களோட நேம் ஓகேவா? எஸ், கரெக்டான நேம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கேம் வேர்ல்டுக்குள்ளே குதிக்கிறான். புதுசாக வர பிளேயர் எல்லாம் டுட்டோரியலில் போய் விளையாட போயிடுவாங்க. நான் இந்த கிராமத்துக்கு தான் வருவேன். எனக்குன்னு இங்கே ஒரு வீடே இருக்குது. ஆனால் அங்கே ஒரு வீடு கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இப்படி தூங்குறது தான். நான் கண்டினியூஸாக தூங்கிக்கிட்டே இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ 10,000 மணி நேரம் தூங்கிட்டீங்க. உங்களுக்கு நியூ கிளாஸ் அன்லாக் ஆகுது. உங்களுக்கு ஓபி ஸ்கில் கிடைக்கிது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறையா வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கான் ஆனால் நிம்மதியாக. அவ்வளோதான் நண்பர்களே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம். 2 சாப்டர் உங்களுக்காகவே ஒன்றா ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தான் இந்த சீரீஸ் நல்லா சூப்பராக போகும். இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹீரோ அடுத்து தூங்கிக்கிட்டே என்னென்ன சம்பவம் பண்ணுறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். See you, bye. ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள்.